குரு சுக்ரன் ஜோதிட டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் சேஸ்ரீ குருமுரளி என்றும் காஞ்சி மகாபெரியவா குருவழியில் குரு நேசிப்போம், குருவை போற்றுவோம். அன்பார்ந்த குருவாரிசு என்பர்களே, இன்றைக்கு பார்க்கக்கூடிய பலன் எப்படா ஆடி மாசம் முடியும், எப்படா ஆவணி மாசம் பிறக்கணும், எத்தனை பேர் வெயிட் பண்றீங்க சுப செலவு சுபகாரியம் பண்ண. அனைவருக்குமே இந்த ஆவணி மாசம் எப்படிப்பட்ட ராஜயோகத்தை கொடுக்க போகுது, அதுக்கான பதிவு தாங்க இது. வருஷத்தில் ஒரு வாட்டி சூரிய பகவான் ஆட்சி பெறக்கூடிய காலமே ஆவணி மாசம். ஆவணி மாசங்கிறது சூரியன் முழுக்க முழுக்க ஆட்சி பலத்துல இருக்கும். சொந்த வீட்டுக்கு சூரியன் வர்றாரு, இது ஒண்ணு. எல்லாத்துக்குமே ஆவணி மாசம் வந்ததான் ஒரு காரியத்தை அடிக்கல் நாட்டுவாங்க இந்த ஆவணி மாசம். அப்படிப்பட்ட ஆவணி மாசத்தை பத்தி நம்ம ஃபுல்லா டீட்டெயிலா பார்க்க போறோம். இதுல என்ன தெரியுங்களா, ஒரு ஸ்பெஷலான ஒரு பலன் இருக்கு. சூரியனும் கேதும் இணையும் போது ஜாதகத்துல சூரிய கேது யாருக்கெல்லாம் யோகமா இருக்கோ பயங்கரமான ஒரு யோகத்தை கொடுத்துரும் பாத்துக்குங்க ஜாதக ரீதியில. ஏன்னா கேதுங்கிறது பாருங்க ரெண்டுமே நெருப்பு கிரகம், இதுவும் நெருப்பு கிரகம் அதுவும் நெருப்பு கிரகம். ஒரு சில பேருக்கு பயங்கரமா யோகத்தை கொடுத்துரும், அது ஜாதகத்தை பொறுத்துதான். இந்த மாசத்துல வரக்கூடிய விசேஷங்கள் பாத்தீங்கன்னா சூப்பரான முகூர்த்தம் வருது, எல்லாமே நல்ல முகூர்த்தமா தான் வருது. எதுவுமே ரெண்டே மட்டும் தாங்க தேய்பிற முகூர்த்தம். ஆவணி மாசம் 4ஆம் தேதி புதன்கிழமை ஒரு முகூர்த்தம், 5ஆம் தேதி ஒரு முகூர்த்தம், 11ஆம் தேதி சூப்பர் முகூர்த்தம் புதன்கிழமை வளர்பிறை முகூர்த்தம். அடுத்து பாத்தீங்கன்னா 12ஆம் தேதி வியாழக்கிழமை ஒரு முகூர்த்தம், அடுத்து பாத்தீங்கன்னா 13ஆம் தேதி வெள்ளிக்கிழமை ஒரு முகூர்த்தம், அடுத்து 19ஆம் தேதியில சூப்பரான அதுவும் வளர்பிறை முகூர்த்தம் தான். அடுத்து பாத்தீங்கன்னா 29 இதுவும் வளர்பிறை முகூர்த்தம் தான். இதான் சுப முகூர்த்தம் உள்ள நாட்கள். ஒரே விசேஷம் தான் இந்த மாசத்துல. எல்லாருமே ஒரு விஷயம் காரியம் பண்றோம்னா விநாயகரை கும்பிடாம வழிபாடு பண்ண முடியாது. அப்படிப்பட்ட விநாயகர் சதுர்த்தி ஆவணி மாசம் 11ஆம் தேதி வருது. அனைவருமே விநாயகர் பெருமானை கண்டிப்பா ஆரம்பிச்சுட்டு எந்த காரியமும் பண்ணுங்க, தொழில் பண்ணுங்க, உத்தியோகம் பண்ணுங்க, எதை வேணா பண்ணுங்க. உங்க பக்கம் இறைவன் கண்டிப்பா கண் விழித்து பார்ப்பார். இறைவனுடைய அனுகிரகம், விநாயகர் பெருமானுடைய அனுகிரகம் பெற்ற ஒரே மாசம் எதுனா இந்த ஆவணி மாசம் தான். ஏன்னா சூரியனும் கேதுவும் இணைகிறாங்க, கேதுவே விநாயகருடைய அனுகிரகம் தான். அப்ப இந்த மாசம் உங்களுக்கு எப்படிப்பட்ட ராஜயோகத்தை கொடுக்க போறார் இல்ல கடைசி மட்டும் வீடியோ பாருங்க. ஏன்னா குரு சுக்ரன் ஜோதிட டிவில நம்மளுடைய சேனலுக்கு நிறைய சப்போர்ட் பண்றீங்க, நிறைய சப்ஸ்கிரைப் கொடுத்துருக்கீங்க, எனக்கு நிறைய ஜாதகம் கொடுத்துருக்கீங்க. அனைவருக்குமே பொங்காலம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம். அன்பார்ந்த மேசராசி என்பர்களே, பொதுவாக மேசராசி கால புருஷனுடைய 1வது ராசி தாங்க மேசராசி. அவருடைய மேசராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய ஆவணி மாத பலன் உங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு யோகத்தை கொடுக்க போறார், அதுக்கான பதிவு தாங்க இது. தயவு செய்து இது உங்களுடைய பிறப்பு ஜாதத்துல திசா புத்தியை பார்த்துக்கிட்டு இது ஒரு பொதுவான பலன் எடுங்க. ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நேரத்துல பிறந்திருப்போம். அதாவது உங்க விதி ஜாதத்துல பார்க்கணும், லான்னு போட்டிருப்பாங்க, உங்க ஜாதகத்துல லக்னன்னு போட்டிருப்பாங்க, அதான் உயிருங்கிறாங்க. நீங்க பிறந்த நேரம் தான் ஒவ்வொருத்தருடைய விதியை தீர்மானம் பண்ணும், அதான் கர்மாமாங்க. ஒவ்வொருத்தருமே ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு கர்மாவில கண்டிப்பா அந்த கலியுகத்துல பிறந்திருப்பாங்க. இப்ப மாத பலன் பார்க்கும்போது சரி பாருங்க, எல்லா மாதமும் நம்ம கொடுக்குறோம், தமிழ் மாதத்துல ஆங்கில மாதம் எல்லா மாதம் கொடுக்குறோம், நிறைய சப்போர்ட் பண்றீங்க. அதனால தயவு செய்து இது ஒரு பொது பலன் நடக்குது. உங்களுடைய பிறப்பு ஜாதத்துல இப்ப என்ன திசா புத்தி நடக்குது, இப்ப எந்த கிரகம் உங்களுக்கு திசை நடக்குது, எந்த கிரகம் புத்தி நடக்குது, மெயினா புத்தி கிரகம் உங்களுக்கு எப்படி பலமா இருக்குன்னு பாருங்க. நம்முடைய உடம்புல 9 நவகிரக கோள்கள் இயங்குதுங்க. அது எது யோகமான கிரகமோ அந்த யோகமான டைம் வரும்போது அந்த யோகமான வேலையை செய்யும். உங்களுக்கு சொல்லுவாங்க, இத்தனை வயசுக்கு அப்புறம் இந்த கிரகத்துடைய திசை வருது, இந்த கிரகத்துடைய புத்தி வருது, இது நடக்கும் இது நடக்காது, இந்த விஷயத்த பண்ணுங்க பண்ணாங்க, இது சம்பந்தமா போங்க போகாதீங்க, எதை வச்சு சொல்லுவாங்க, ஜாதகத்தை வச்சுதான் சொல்ல முடியும். அதனாலதான் நம்ம எல்லா வீடியோலையும் என்ன சொல்றோம், தயவு செய்து இது ஒரு பொது பலனா எடுங்க, உங்களுடைய விதி ஜாதகத்தை கம்பேர் பண்ணிக்கோங்க. ஏன்னா சில பேர் சொல்றாங்க நீங்க சொல்லக்கூடிய பொது பலனே கரெக்டா இருக்குங்கிறாங்க. ஏன்னா மேசராசியை பொறுத்தவரை நமக்கு அதிக ஜாதகம் கொடுத்துருக்காங்க, அதனால சொல்றோம் கண்டிப்பா தயவு செய்து இது ஒரு பொது பலனா பாருங்க. ஏன்னா மேஷத்தை பொறுத்தவரை எப்போதுமே ஒரு தைரிய குணம் இருக்கும், ஒரு தன்னம்பிக்கையான குணம் இருக்கும், எதுலையுமே ஒரு நேர்மையான குணம் இருக்கும். என்ன கொஞ்சம் உணர்ச்சி வசப்படுவாங்க, எல்லா விஷயத்திலையும் கொஞ்சம் படபடப்பு, எந்த வேலை கொடுத்தாலும் அந்த வேலையை சீக்கிரம் முடிக்கணுங்கிற சிந்தனை தான் இவங்கள்ட்ட அதிகமா இருக்கும். கொஞ்சம் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டு, ரொம்ப நாகரிகமான குணமும், ஒரு விஷயம் முடிவு பண்ணா பின் வாங்க மாட்டாங்க. அதாவது சொல்லுவாங்களா, முன் வச்ச கால பின் வைக்க மாட்டேன், நீ ஏப்ப அப்படி அவசரப்படுறேன்பாங்க மேசராசியை பொறுத்தவரை. இதுலையுமே ஒரு தைரியம், தன்னம்பிக்கை, நீதி, நேர்மை, ஒழுக்கம், நியாயம், தர்மம், இதை பத்தி ரொம்ப யோசிக்கக்கூடிய ஒரே ராசி தான் மேசராசி மட்டும்தான். அப்படியோட மேசராசி உங்களுக்கு எப்படிப்பட்ட யோகத்தை கொடுக்க போறாங்க, கடைசி மட்டும் வீடியோ பாருங்க. ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சரி நம்ம ஒவ்வொரு விதமான பலனா கொடுக்குறோம். பொதுவாக பாருங்க, கிரகம் இப்ப பார்க்கும்போது பார்த்தா உங்க ராசில இருந்து பாத்தீங்கன்னா 3ஆம் இடத்துல குருபாகன் சஞ்சாரம் செய்யறாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா சுக்கிரனும் புதனும் சேர்ந்தே சஞ்சாரம் செய்யறாங்க. 4ஆம் பாவத்துல 5ஆம் இடத்துலதான் சூரியனும் கேதும் சேர்ந்து இருக்கு.
உங்களுடைய ராசி அதிபதியான செவ்வாய் பகவான் 6ஆம் இடத்துல இருக்க, ராகு பகவான் பாத்தீங்கன்னா 11ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்யறாரு. லாபஸ்தானத்துல ராகு பகவான், 12ஆம் பாவத்துல சனி பகவான். எல்லாரும் சொல்லுவாங்க உங்களுக்கு என்ன சொல்லுவதுன்னா 7.5 சனியில விரைய சனி போயிட்டு சொல்லுவாங்க. இந்த ஆவணி மாசத்துல எந்த கிரக பயிற்சியும் ஆகலன்னா புதன் மட்டும் கொஞ்சம் பயிற்சியாகி வர்றாரு. அதாவது 5ஆம் பாவத்துக்கு வர மற்ற எல்லா கிரகமும் பாருங்க சூரியனும் கேதும் இணைந்த கூடிய நேரங்க. கண்டிப்பா சூரியனும் கேதும் இணையக்கூடாது. எப்படி இணைய கூடாது? ஒரு சில பேருக்கு ஜாதகத்துல சூரியன் கேது பாவம் நல்லா இருந்தால் நல்ல ஒரு யோகம் இருக்கும் கண்டிப்பா. ஏன்னா இது நெருப்பு கிரகம், இது இருள் நிழல் கிரகம். இப்ப நெருப்பும் நிழலும், அதாவது எப்படின்னா சர்ப்ப கிரகம் சொல்லுவாங்களா, அந்த கிரகம்னு சொல்லுவாங்களா, அது விழுங்குற மாதிரிதான் அதை எடுத்துக்கணும். ஏன்னா இந்த 2 கிரகமே பகைக்கோள்கள்னு சொல்லுவாங்க. சூரியனும் கேது பகவானும் பகை கிரகங்கள் சேர்றாங்க. இந்த மாசத்துல ஆவணி மாசம் ஃபுல்லா பாருங்க, இந்த சூரியன் கேது ஒரு மனிதனுக்கு இணையக்கூடாது. ஜாதகத்திலையும் சரி இல்ல கோச்சாரத்தை இணையக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அப்ப இது வரும்போது எது மாதிரியான ஒரு பாதிப்பை பார்க்கலாம்? இப்ப ரீசெண்டா நம்ம பார்த்தோம், செவ்வாயும் கேதும் இணையும் போது என்னென்ன ஒரு தடைகள் வந்துச்சு. இந்த ஆயுதம் சம்பந்தப்பட்ட உள்ள யாரெல்லாம் வேலை பார்க்கறோம் அவங்க எல்லாம் பிரச்சனை வந்துச்சு. யூனிஃபார்ம் சம்பந்தப்பட்ட எதெல்லாம் வேலை பார்க்கறோம் அவங்களுக்கு எல்லாம் பிரச்சனை வந்துச்சு. இப்ப சூரியன் வர்றதெல்லாம் அரசாங்க சம்பந்தப்பட்டது, அரசு மூலம் நிறைய விஷயங்கள் ஒரு மாற்றங்கள் எதிர்பார்க்கலாம் உலக ரீதியில. அது மெயினா கிழக்கு திசை நோக்கி இருக்கலாம், இல்ல வடகிழக்கு திசை நோக்கி ஏதாச்சும் ஒரு கண்ட்ரியில ஏதாச்சும் ஒரு விஷயங்கள் கேட்கலாம், தென்படலாம். இது மாதிரி ஒரு அமைப்புகள் நிறைய வாய்ப்பு இருக்கு. அப்படி இருக்கும்போது பாருங்க, இந்த சூரிய பவன் கேது பவன் யார் ஜாதகத்துல யோகமா இருக்கோ திடீர்னு யோகம் வரலாம் சொல்லுவாங்க. சூரியன் கேது சேர்ந்தாவே திடீர் யோகம்னு சொல்லுவாங்க. இப்ப இதுக்கு முன்னாடி பாருங்க மேச ராசியை பொறுத்தவரை பாருங்க செவ்வாயும் கேது இணைஞ்சிருக்கும் போது என்னன்னா நிறைய ஒரு குழப்பத்துல இருந்தீங்க பாருங்க. சும்மா கேளுங்க, மேச ராசியை பொறுத்தவரை ஒரு குழப்பம் இருந்துச்சா, குடும்பத்துல நிறைய செலவு இருந்துச்சான்னு கேட்டா நிறைய பேர் ஆமன்னு தான் சொல்லுவாங்க. செலவுகள் அதிகமா இருந்துச்சா, வரவை விட செலவுகள் நிறைய இருந்துச்சா, தொழில்ல ஒரு நஷ்டத்தை பாத்தீங்களா? கண்டிப்பா பாருங்க, உங்க மாமனார் மாமியார் உறவு இல்ல தொழில்ல ஒரு இழப்புகள், உங்களுடைய கௌரவ அந்தஸ்துல ஒரு பிரச்சனை, ஏதோ ஒரு உங்களுடைய பேரை டேமேஜ் பண்றாப்புல ஒரு மேல் அதிகாரியோ இல்ல வேலை பார்க்குற இடத்துலயோ இல்ல படிப்பு கல்வியில ஏதோ ஒரு விஷயத்த ஒரு தடையில கண்டிப்பா நீங்க சந்திச்சிருப்பீங்க. ஏன் நிறைய பேருக்கு இந்த வேலையே சில பேருக்கு ஒரு சில மந்தமான தன்மையை கண்டிப்பா பார்த்திருப்பாங்க. வேலை சில பேருக்கு பறி போயிருக்கலாம், இல்ல வேலை தேடிக்கிட்டு இருப்பீங்க. இதுல ரீசெண்டா சொல்றோம். ஏன்னா இதுக்கு முன்னாடி பாருங்க, இதெல்லாம் ஜூன் மாசத்துல இருந்து எடுத்துக்கோங்க. ஜூன் மாசத்துல இருந்து நான் சொன்ன டேட்டுக்குள்ள இருந்து பாருங்க, வேலை உத்தியோகத்திலையும் சரி ப்ரெஷர் இருக்கும், இல்ல வேலை பார்க்குற இடத்துலையும் சரி இல்ல ஒரு குடும்பத்திலையும் சரி நிறைய செலவுகள் நிறைய அதிகமா பார்த்திருப்பீங்க. ரொம்ப மந்தமான தன்மையை சந்திச்சது யாருன்னா கண்டிப்பாக மேஷம் தான். ஒரு குழப்பத்துக்கு இன்வால்வ் ஆயிருப்பாங்க. உடம்புல எதுவும் அடிபடுறதோ இல்ல ரத்த சம்பந்தப்பட்ட விஷயமோ இல்ல உடம்புல ஏதாச்சும் ஒரு சின்ன தொந்தரவுகளோ ஏதாச்சும் உடல் ஒரு பெயினோ ஒரு ஏதாச்சும் ஒரு சில சின்ன செலவுகளை கண்டிப்பா பார்த்திருப்பாங்க. இது எல்லாமே மேசராசி இருந்துச்சு. படிப்பு கல்வியா இருக்கட்டும், தொழிலா இருக்கட்டும், இது எல்லாமே தடை பண்ணாரு. ஆனா இப்ப பாருங்க இந்த கேதை விட்டு செவ்வாய் தாண்டி வந்துட்டாரு. அதனாலதான் உங்களுக்கு நல்ல பலனே இருக்குது. கன்னி செவ்வாய் கலகட்டம்னு சொல்லுவாங்க. எப்படி? கன்னி செவ்வாய் கலகட்டம். அப்ப உபயராசியில போய் நிக்கிறாரா, அப்ப ஏதோ ஒரு விஷயம் எல்லாத்துலயும் நீங்க அட்ஜஸ்ட் பண்ணி ஒரு விஷயத்த ஜெயிக்க போறீன்னு சொல்லி காட்டுது ஆவணி மாசம். எப்படி? ஏதோ ஒரு விஷயத்துல அட்ஜஸ்ட் பண்ணி போய் எல்லாமே அனுசரிச்சு போய் ஒரு காரியத்தை சாதிக்க நீங்க ஒரு ரெடியா இருக்குன்னு காட்டுது. இப்ப வேலை கிடைக்காதவங்களும் நிரந்தரமா வேலை கிடைக்குங்கிற வார்த்தையை நம்ம தாராளமாக தைரியமா சொல்லலாம். ஏன் சொல்லலாம்? ஏன்னா உங்களுடைய ராசி அதிபதி 6ஆம் இடத்துல போயிருக்காரு. வீடு கொடுத்தவர் 4ஆம் இடத்துல, அதாவது 4ஆம் இடத்துல கேந்திர யோகத்துல உட்காந்துருக்காரு. கண்டிப்பாக வெளிநாட்டுல வேலை பார்த்தாலும் சரி இல்ல வெளியூர்ல வேலை பார்த்தாலும் சரி வேற கண்ட்ரியில வேலை பார்த்தாலும் சரி அனைவருக்கும் வேலை கிடைக்கும். மேசராசியை பொறுத்தவரை ஆவணி மாசம் ஃபுல்லாவே சொல்றேன். ஆவணி மாசம் உங்களுக்கு எந்த ஒரு தடையும் இல்லைங்க. நீ எந்த பேங்க்ல வேணாலும் லோன் கேட்டுங்க, எங்க போய் கேட்டாலும் உடனே லோன் சாங்ஷன் ஆகும். தனியார் பேங்கா இருக்கட்டும் இல்ல கவர்மெண்ட் பேங்கா இருக்கட்டும், எந்த பேங்கா இருந்தாலும் கண்டிப்பா பேங்க் லோன் சாங்ஷன் ஆகும். கொஞ்சம் நண்பர்கள், கூட்டாளி, பெண் விஷயம், கணவன் அந்த ஆண் சார்ந்த விஷயம் இதுல கொஞ்சம் கவனம் பயணிங்க. மற்றபடி எல்லாமே உங்களுக்கு சூப்பரா இருக்கும். கடன், பகை, எதிரி இதெல்லாம் கொஞ்சம் சரி பண்ணக்கூடிய நேரமா வரும். இப்ப வீடு கட்டுறதோ இல்ல வீடு கடை, இப்ப வீட்டு லோன் வாங்குறீங்களோ இட சம்பந்தப்பட்ட லோன் வாங்குறீங்க, இதெல்லாம் கிடைக்கும். அரசாங்க சம்பந்தப்பட்ட விஷயத்துல நிறைய இட பிரச்சனை, வீடு பிரச்சனை, கோர்ட்டு கேஸ் பிரச்சனை, சொந்த வீடு ஒரு வீடை நான் சேல்ஸ் பண்ணணும், அந்த வீடை வாங்கணும் இல்ல இடத்த வாங்கணும், இது மாதிரி எத்தனை பேர் வெளிநாட்டுல வெளியூர்ல பிளான் பண்றீங்க, அவங்க எல்லாத்துக்குமே இது சரியான நேரம் பார்த்துங்க. அதாவது வழக்குகள் ஒரு முடிவுக்கு வரும். வழக்குகளும் வேலைகளும் சூப்பரா இருக்கும். கட்டிட சம்பந்தப்பட்ட துறை எல்லாமே நல்லா இருக்கும். மெயினா மருத்துவத்துறை, கட்டிட சம்பந்தப்பட்ட துறை, அடுத்து பாத்தீங்கன்னா இந்த எலக்ட்ரானிக் சம்பந்தப்பட்ட துறைனா பாருங்க பட்டையை கலப்புவாங்க. இதெல்லாம் நல்ல ஒரு டைமா இருக்கு. அதாவது உங்க ஜாதகத்துல தசாபதி நல்லா இருந்தா இப்ப நம்ம சொல்லக்கூடிய விஷயம் எல்லாமே மாறவே மாறாது. சுப செலவு, ஒரு வெளிநாடு வெளியூர் போறது, வெளியூர்ல படிக்கிறவங்க அங்கேயே படிப்புகளில் ஒரு மாற்றவங்க இப்ப எழுதுங்க நிறைய பேர் அரசாங்க வேலையை விட்டுறாதீங்க. அது மத்திய அரசாங்கம் சரி இல்ல மாநில அரசாங்கம் சரி, உங்க லக்கணத்தோட சூரியன் இருந்தால் இப்ப அரசாங்கம் சம்பந்தப்பட்ட விஷயம் எந்த ஒரு விஷயம் இருந்தாலும் நீங்க மூவ் பண்ணிக்கணும். இப்ப அரசாங்கத்துல ஏதாச்சும் ஒரு விஷயம் நான் எதிர்பார்க்கிறேன்,
இது நடக்கணும்னா இந்த மாசத்தை ஆவணி மாசம் ஃபுல்லா எடுத்துக்கோங்க. திருமணத்தை பத்தி நீங்க கவலையப்பட வேண்டாம். திருமணம் சார்ந்த விஷயம், பிடிச்ச பெண்ணை காதல் திருமணம், ரெண்டாவது திருமணம் ரெண்டுமே கைக்கூடி வரும். எதனால சொல்றீங்க திருமணம் கைக்கூடி வரும்? உங்களுக்கு திருமணத்துக்குள்ள அதிபதி யாருன்னா சுக்கிர பகவான் பாருங்க, குடும்பஸ்தானத்தை 4ஆம் இடத்துல போய் உட்காந்துருக்காரு. கண்டிப்பா திருமணம் அமைச்சு கொடுக்கக்கூடிய நேரம் கண்டிப்பா வரும். அது நண்பர்கள் கூட்டாளி பழக்க வழக்கம் சூப்பரா இருக்கும். வழக்கு பிரச்சனை ஒரு முடிவுக்கு வரும். எதிரிகளை வெல்லக்கூடிய திறமை வரும். வெளிநாடு வெளியூர் நிறைய பேர் போகணும் பண்ணா கண்டிப்பா முயற்சி பண்ணுங்க. வெளிநாடு வெளியூர் யோகம் வரும். அதே மாதிரி தந்தையுடைய உடம்பு ஆரோக்கியம் நல்லா இருக்கும். தாயுடைய உடம்பு ஆரோக்கியம் சூப்பரா இருக்கும். இதெல்லாம் நல்ல ஒரு அனுகூலமா கொடுக்கும். அதே மாதிரி லாப வருமானம் நிறைய பேர் இன்கம் சார்ந்த விஷயம், லாப வருமானம் நல்லா இருக்குமா நல்லா கண்டிப்பா இப்ப நல்லா இருக்கும். உங்களுக்கு வேலை உத்தியோகம் சரி, லாபம் சரி, வருமானம் சரி சூப்பரா இருக்கும். லாட்ரி யோகம் எடுக்கிறவோ தைரியமா எடுங்க. அதுக்காண்டி அதிலேயே பணத்தை போட்டு ஹே பண்ணிடுறாங்க. ஜாதகத்தை வந்து மூவ் பண்ணுங்க, லாட்ரி யோகம் அடிச்சு. எல்லாருமே இந்த 7.5 சனி கண்டு தயவு செய்து பயப்படாதீங்க. மேசராசியை பொறுத்தவரை சனி பகவான் இப்ப வக்ரமா இருக்கிறார். அது இல்லாம அவர் போகக்கூடிய நட்சத்திரம், அதாவது உத்திரட்டாதி சனியுடைய காலப்புறம் அடுத்து உங்களுக்கு பெருசா இழப்புகளை கொடுக்க மாட்டார். காசு பணம் குடுக்கல் வாங்குவாங்க மட்டும் கொஞ்சம் கவனமா பாத்துக்குங்க. மற்றபடி இந்த ஆவணி மாசம் எல்லாமே சுப செலவு, சுபகாரியம், திருமண பேச்சுகள், குடும்பத்துல அப்பாவுடைய சொத்துக்கள், அம்மாவுடைய சொத்துக்களுக்கு வரக்கூடிய அமைப்பு. தொழில கொஞ்சம் கவனமாக சனி பகவானை பார்த்துக்கிட்டு தொழிலை ஸ்டார்ட் பண்ணி பாருங்க, நல்ல ஒரு மாற்றம் வரும். இப்ப மேஷத்தை பொறுத்தவரை படிப்பு கல்வியும் சரி, தொழிலும் சரி, வேலையும் சரி, பெண்கள் தாய்மார்களும் சரி நல்ல ஒரு அனுகூலமா கொடுக்குறாரு. நெருப்பு சம்பந்தப்பட்ட வேலை, இரும்பு சம்பந்தப்பட்ட வேலை இதெல்லாமே சூப்பர் அமைச்சு கொடுக்கும். ஆவணி மாசங்கிறது மிகப்பெரிய ஒரு சுபகாரியத்துக்கு உகந்த மாசம். இந்த நேரத்துல வீடு மன போடுறது, மற்ற சுபகாரியம் பண்றது எல்லாமே இந்த மாசத்தை யூஸ் பண்ணிக்க கண்டிப்பா அனுகூலமா வரும். ஏன்னா சூரியன் ஆட்சி பலமாகக்கூடிய காலமாக இருக்குது. வருஷத்துல ஒரு வாட்டி தான் ஆட்சி பலமாக கண்டிப்பா பயன்படுத்திங்க. அதே மாதிரி பாருங்க, நல்ல ஒரு விஷயங்கள், நல்ல காரியத்தை நிறைய ஒரு அனுகூலம் தேடி வரக்கூடிய அமைப்பு கண்டிப்பா இருக்குது. அடுத்து இப்ப நட்சத்திர பலம் பார்க்கும்போது அஸ்வின்ல பிறந்தவங்க அரசாங்க அரசியல ஒரு பெரிய ஒரு சாதனை பண்ண போறாங்க. ஒரு தலைமை பொறுப்புக்கு போறாங்க. எதிர்பார்த்த வேலை உத்தியத்துல ஒரு மாற்றம் வரப்போகுது. நினைச்ச காரியம் சக்சஸ் ஆக போகுது. எது வந்தாலும் பயப்படாம இறங்குங்க. உங்க பக்கம் கண்டிப்பா இறைவனுடைய அனுகிரகம். ஏன்னா எந்த வேலையும் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேணாம். பார்த்தவன செய்யக்கூடிய மைண்ட் கெப்பாசிட்டி இருக்கும். இனிமே வீடு, இடம், பூமி, வண்டி, சுப செலவு, சுபகாரியம் இது எல்லாமே நடக்கூடிய அமைப்பு சூப்பரா இருக்கு. அடுத்து பரணிசில பிறந்தவங்க இதுலயுமே ரொம்ப நாகரிகமான குணமும், ரொம்ப ஒரு அமைதியான குணமும், யார்கிட்ட எப்படி பேசணும், யார்கிட்ட எப்படி போகணும், தன்னுடைய குடும்பத்துக்காக தன்னை அர்ப்பணிக்கக்கூடிய குணமும், கலைகளை விரும்பக்கூடிய குணமும் உங்கள்கிட்ட நிறைய இருக்கும். இனிமே வீடு வாங்குறது, இடம் வாங்குறது, வண்டி வாங்குறது, வாகனம் வாங்குறது, வெளிநாடு போறது, வெளியூர் போறது, படிப்புகளில் ஒரு மாற்றம் ஆகுறது, தொழில ஒரு மாற்றம் ஆகுறது எல்லாமே சூப்பரா இருக்கு. நீ எந்த காரியம் எடுத்தாலும் சரி சூப்பரா இருக்கும். ஆனா ஒரு சுப செலவு பண்ண போறீங்க. வீடோ, இடமோ, பூமி ஏதோ ஒரு நல்ல விஷயம் பண்ண போறீங்க. இதுக்கு முன்னாடி ரொம்ப ஒரு தடையை கொடுத்தா இனிமே தடைகள் இருக்காது. நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பா வரும். அடுத்து பாத்தீங்கன்னா கார்த்திகை பிறந்தவங்க ஒரு இதுலயுமே ஒரு நீதி, நேர்மை, கனியம், கட்டுப்பாடு, ஒழுக்கமான குணம், திறமையான குணம், இதுலயுமே ஒரு தன்னம்பிக்கையான குணம், விடாம முயற்சி பண்ணக்கூடிய குணம், ஒரு தோல்வியை பார்க்காத ஒரு நட்சத்திரம் அந்த கார்த்திகை நட்சத்திரம் தான். இவங்களுக்கு பாருங்க லைஃப்ல நல்ல ஒரு மாற்றம் வருது. இப்ப வீடு வாங்குறதோ, இடம் வாங்குறதோ, வண்டி வாங்குறதோ, வாகனம் வாங்குறதோ, வெளிநாடு போறதோ, வெளியூர் போறதோ, ஒரு படிப்புகளில் ஒரு மாற்றம் பார்க்கறதோ, இல்ல தொழில ஒரு மாற்றம் பார்க்கக்கூடிய அமைப்பு எல்லாமே சூப்பரா இருக்கு. தடைகளை தாண்டி நீங்க ஜெயிக்கக்கூடிய நேரம் கண்டிப்பா வேலை செய்யும். பாத்துங்க இப்ப கார்த்திகை பிறந்தவங்களுக்கு, ஏன்னா சூரிய பகவான் 5ஆம் இடத்துல இருக்காருங்க. இப்ப சுப செலவு, சுபகாரியம் மாதிரி கண்டிப்பா இந்த ஆவணி மாசம் பண்ணிருவீங்க. பாத்துக்குங்க பக்காவா இருக்குது. நீங்க எந்த காரியம் இந்த மாசத்துல பண்ணிக்கோங்க. கேது பகவான் மட்டும் உங்க ஜாதகம் எப்படி இருக்கான்னு பார்த்துட்டு மூவ் பண்ணுங்க. கண்டிப்பா உங்க பக்கம் வெற்றி நிச்சயம். அப்ப கிரகம் இப்ப பாருங்க உங்களுக்கு பக்காவா இருக்கு. இப்ப உங்களுக்கு கார்த்திகை பார்த்தா நல்ல ஒரு மாற்றத்தை கண்டிப்பா அமைச்சு கொடுக்குறாரு. பெண்களுக்கு நல்ல ஒரு வெற்றியை கொடுக்குறாரு. கமிஷனியா நல்லா இருக்கு. நல்ல ஒரு மாற்றத்தை கண்டிப்பா அமைச்சு கொடுக்குறாரு. வரக்கூடிய மேஷ ராசி வரக்கூடிய ஆவணி மாத பலன் மிகப்பெரிய ஒரு அற்புதம் உள்ள மாதமாகவே அமைகிறது.